ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது துளசி செடி, அதோட பயன்கள், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி அதை குழந்தைகளுக்கோ நம்மளும் எப்படி அதை சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துளசி ரொம்பவே முக்கியமான மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அப்படிங்கிற பைமோட்டுங்கிற ஆன்லைன் ஷாப் மூலியமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. நமக்கும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்ம பைமோட் மூலியமாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அதிகமாகவே நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம பைமோட்லேயே வாங்கிக்கலாம். இதில் பொருட்கள் பொருளோட விலை மிக கம்மியாகவும், பொருள் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்குது. அதனால் நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் ரொம்பவே குவாலிட்டியாகவும் தரமாகவும் மனசுக்கு நிறைவாகவுமே இருக்குது. நம்மளுடைய பைமோட் ஷாப்பிங் ஆப்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். துளசி செடி, நம்ம மெயினாக துளசின்னு சொன்னாலே நம்மளோட உடல் உள்ள சளியை போக்குற ஒரு மருந்தாக தான் நம்ம பயன்படுத்தலாம். இது நம்ம வளர்றதுமே இது ஈஸியாக வளரும். அந்த விதை உளுந்தும் வளையரும். அடுத்தவங்க பக்கத்தில் யார் வீட்டில் இருந்தால் அந்த செடியை வாங்கி வச்சும் வளர்க்கலாம். இதை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு சின்ன தொட்டியில் வச்சும் வளர்க்கலாம், மண்ணில் வச்சும் வளர்க்கலாம். இதை 2 இலையை எடுத்து சின்ன குழந்தைகளும் சரி, 1 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 6 மாத குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த 2 இலையை பிச்சு போட்டு தண்ணியை வேக வச்சு லைட்டாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து குழந்தைகள் கொடுத்தோம்னா உடலோட சளி உடனே குறையும். அதே மாதிரி பெரிய ஆளுகளும் சரி, சின்ன ஆளுகளும் சரி, அனைவருக்குமே இதை கொடுக்கலாம். துளசினாலே அதற்கு மீனிங்ஸ் சளியை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. துளசியை நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். துளசி தண்ணி குடிக்கலாம். அது மாதிரி துளசி வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டில் கொசு தொல்லை இருக்காது, பூச்சி வட்டை எதுவுமே வராது. எந்த ஒரு பூச்சியுமே அந்த செடி இருக்கிற பக்கத்தில் வரவே செய்யாது. துளசி வளர்க்குறது ரொம்ப பசுமையாகவும் இருக்கும், நம்ம வீட்டுக்கு சுத்தமாகவும் இருக்கும். அதை நம்ம வளர்க்குறது மிக ஈஸியாக இருக்கும். தேவையான அதுக்கு சூரிய ஒளி, தண்ணி, மண் இது இருந்தாலே போதும். அது மிக அருமையாகவே வளரும் இந்த செடி. அதனால் நம்ம துளசியை எல்லார் வீட்லேயுமே பயன்படுத்தலாம். சளி வந்தாலே போதும், அந்த 2 இலையை அவிச்சு அதில் 2 சீரகம் போட்டு குடித்தோம்னா உடல் உள்ள சளியை நீக்கும். உடல் சீராகும். மூச்சுக்குழாய் அடப்பு, மூச்சு விடுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் நம்ம துளசியை சளி தொல்லை இருந்துச்சுன்னா உடனே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.